Hello foodies, welcome back to my channel Indian cooking recipes. இன்னைக்கு நாம ஒரு ரெசிபி இல்லங்க ரெண்டு ரெசிபி பார்க்க போறோம். அதுவும் டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபிங்க. வெஜ்ஜஸ் எல்லாம் கிட்ஸ் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பா பிளேட்டே காலி ஆகிடும். அப்படி ஒரு ரெசிபியான மோமோஸ் அண்ட் மஞ்சூரியன் மோமோஸ் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டேஸ்டியான மோமோஸை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு மோமோஸ்க்கு பேஸ் மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்காக 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை கலந்துடுறேன். இந்த மாதிரி கெட்டியாக கலந்துக்கோங்க. இப்படி இருக்கணும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வைக்கிறேன். நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். மோமோஸ்க்கு ஸ்டஃபிங் செய்கிறதுக்காக நான் இங்கே ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது சூடானதும் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கிறேன். 5 பல் அளவுக்கு பூண்டு பொடிசாக நறுக்கினது சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 1 வெங்காயம் பொடிசாக நறுக்கினது இதில் சேர்த்துடுறேன். நெக்ஸ்ட்டு 1 கேப்சிகம் பொடிசாக நறுக்கினது இந்த வெங்காயத்தோடு சேர்த்துடுறேன். 2 கேரட்டை வெஜிடபிள் சாப்பரில் போட்டு இந்த மாதிரி பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் துருவுறதா இருந்தாலும் துருவிக்கோங்க. பட் எந்த அளவுக்கு நீங்கள் குட்டி குட்டியாக போட முடியுமோ அந்த அளவு குட்டி குட்டியாக போடுங்க. இந்த கோஸையும் அதே மாதிரி சாப் பண்ணி வச்சுருந்தேன். இதையும் சேர்த்துக்கிறேன். எல்லா காய்கறியும் சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்துட்டு ஃப்ளேமை ஹையை விட கொஞ்சம் கம்மியாக வைக்கிறேன். ஏன்னா கோஸில் தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் மீடியம்லேருந்து கொஞ்சம் ஹை அதிகமாக வச்சோம்னா நமக்கு அந்த தண்ணி விடாமல் இருக்கும். ப்ளஸ் சீக்கிரமாகவும் வெந்துடும். இந்த வெஜ்ஜஸில் கொஞ்சம் மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துடுறேன். எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விட்டாலே போதும். காய்கறிகளை வெந்துடும். நம்ம எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறோமோ இந்த காய்கறிங்க அவ்வளோ சீக்கிரமாக இது வெந்துடும். 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 2 நிமிஷம் இந்த காய்கறிங்களை வதக்கிட்டே இருந்ததில் காய்கறியும் வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள், ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது ஆறட்டும். நம்ம மோமோஸ் ரெடி பண்ணிடலாம். மோமோஸோட பேஸ் 10 நிமிஷம் ஊறி ரெடியாக இருக்குது. ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். நாம் ரெடி பண்ண அந்த வெஜ்ஜஸ் ஸ்டஃப்பும் நல்லா ஆறி இருக்குது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ண இந்த மைதா மாவில் பாதி அளவு நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த மாதிரி நீளமாக மாவை திரட்டிடுறேன். சமமான அளவாக நான் மாவை கட் பண்ணிடுறேன். இந்த மோமோஸ்க்கு நம்ம பாம் அளவுக்கு ரவுண்ட் ஷேப் வந்தால் போதும். நம்ம கொழுக்கட்டைக்கெல்லாம் நம்ம மாவு பிசைவோம்ல, அந்த அளவுக்கு இது வந்தால் போதும். இதே மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்து நீங்கள் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் ரெடி பண்ண அந்த உருண்டையை மைதா மாவில் பெரட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் பூரி மாதிரி நீங்கள் கலந்துக்கோங்க. நடுவில் மைதா மாவு தூவிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். நல்லா எந்த அளவுக்கு உங்களால் மெலிசா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசா தேய்ச்சிக்கோங்க. ஷேப் வந்தாச்சு. இப்போ நான் ஸ்டஃபிங் வச்சிடுறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இது ஸ்டஃபிங் வைக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணியை கொஞ்சமாக தொட்டு சைடில் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். நான் இன்றைக்கி 2 விதமாக செஞ்சு காட்டுறேன் இந்த மோமோஸை. இது ஃபஸ்ட் மெத்தடு. இந்த மாதிரி நீங்கள் அங்கங்கே லைட்டாக பிடிச்சிட்டே வாங்க.
இந்த மாதிரி அங்கங்கே பிடிச்சிட்டு நம்ம ஜாயின் பண்ணிட்டா நமக்கு ஈஸியாக இந்த மோமோஸ் ரெடி ஆகிடும். பாருங்கள், இது ஃபர்ஸ்ட் மெத்தட். நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். நான் நெக்ஸ்ட் மெத்தடும் காட்டுறேன். அதே மாதிரி மாவு நல்லா பிரட்டிக்கோங்க மெலிசா. தேவையான அளவு ஸ்டஃபிங் வைக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக நீங்கள் பிடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த மோமோஸ் ஷேப் கிடைச்சிடும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சுன்ட்டு. இந்த 2 ஷேப் மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய ஷேப் இருக்குது. அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் உங்ககிட்ட காட்டுறேன். இதே மாதிரி நீங்கள் எல்லா மோமோஸும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மோமோஸை வேக வைக்கிறதுக்காக இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டுருக்கேன், ஒட்டாமல் வர்றதுக்காக. எல்லா மோமோஸும் அடுக்கியாச்சு. இந்த மாதிரி இப்போ நம்ம வேக வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் ஆச்சு. தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மோமோஸ் ஸ்டாண்டை அதில் வச்சிடலாம். வச்சாச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். அதுக்குள்ளே இந்த மோமோஸ்க்கு சட்னி ரெடி பண்ணிடலாம். சட்னி செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 3 தக்காளி மீடியம் சைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளியோட அடிப்பகுதியில் ஒரு ப்ளஸ் மாதிரி இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி போடுறதால தக்காளி வெந்ததுக்கப்புறம் இதோட தோலை ஈஸியாக எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா தக்காளிக்கும் நான் ப்ளஸ் போட்டுடுறேன். இந்த சட்னியோட காரத்துக்காக 2 மிளகா சேர்த்துக்கிறேன். இது அடுப்பில் வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷமாக இந்த தக்காளி வெந்துட்டுருக்கு. எந்த அளவுக்கு வெந்திருக்குன்ட்டு பாருங்கள். அந்த தோலை தனியாக வர அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வேகணும். இந்த அளவுக்கு போதும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இதோட இந்த தக்காளியோட தோல் எடுத்துடுறேன். மிக்ஸி ஜாரில் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துடுறேன். இந்த மிளகாயும் அதோட சேர்த்துட்டு 2 பல்லு பூண்டு தோல் எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காம நல்லா ஒரு சட்னி பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சாச்சு. பாருங்கள், நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. நம்மளோட மோமோஸ் சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டீமர் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. வெந்திருக்கான்னு நம்ம பார்த்துடலாம். கையில் ஒட்டலை, வெந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த மோமோஸை உடனே எடுத்த உடஞ்சிடும். அதனால் கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். மஞ்சூரியன் மோமோஸ் செய்கிறதுக்காக நான் இங்கே ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். 2 பல் பூண்டு நறுக்குனது சேர்த்துக்கிறேன். 3 பீஸ் இஞ்சி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். உங்கள் கிட்ட ட்ரை கலர் பெல் பெப்பர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கோங்க, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம அந்த கேப்சிகம் அந்த ஆனியனோட கலந்துக்கலாம்.
இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு கிண்ணத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடுறேன். இந்த மஞ்சூரியன் கிரேவியில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஒரு திக்கான ஒரு சாஸ் மாதிரி வர மாதிரி பார்த்துக்கோங்க. நம்மளோட மஞ்சூரியன் பேஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மோமோஸ் இதில் சேர்த்துடலாம். இந்த மோமோஸ் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் கலரும்போது பார்த்து இந்த மோமோஸ் உடையாத மாதிரி பார்த்து கலருங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளோட மஞ்சூரியன் மோமோஸும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கோட்டிங் வர மாதிரி நீங்கள் கலந்துக்கோங்க. இந்த மஞ்சூரியன் மோமோஸை சூடாக சாப்பிட்டுடணும். நம்ம இப்போ பிளேட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பக்கம் நம்ம ரெடி பண்ண வெஜ் மோமோஸோட அந்த ஸ்பைசி சட்னி ரெடியாக இருக்குது. இன்னொரு பக்கம் நம்மளோட மஞ்சூரியன் மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ஏன் வெயிட் பண்ணணும், டேஸ்டியாக சாப்பிட வேண்டியது தான். வேறு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்க வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.